வாங்க மக்களை நாம ரீசனாக அந்த கடை நம்ம திருவாக்குனூர் பைபாஸில் 5 ரூபா தோசை கடைக்கு தான் வந்துக்கிறோம். மறக்காமல் ஐடி ஃபாலோ பண்ணிக்காங்க. கடை சிறுசாக இருந்தாலும் அக்காவோட மனசு மிகப்பெரிய மனசு. இந்த காலத்தில் 5 ரூபாய்க்கு தோசை 5 ரூபாய்க்கு இட்லி தராங்களாம். என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும் கேளுடா. 5 வருஷமாக கடை வச்சுக்கிறாங்களாம். பாருங்கள் சரியான கூட்டமாக இருக்குது. கம்மி பட்ஜெட்டில் சாப்பிட்றீங்களா அந்த கடையை விசிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். 5 ரூபாய்க்கெலாம் இந்த காலத்தில் தோசை தராங்களாம். முட்டை தோசை 20 ரூபா, ஆம்லேட் 20 ரூபா, கலைக்கு 10 ரூபா. இந்த கடையோட மெனு கார்டு 20 ரூபாய்க்கு மேலே எதுவுமே கிடையாதுங்க. பாருங்கள் 5 ரூபாய்க்கு எத்தச்சோடு தோசை தராங்க. நானும் ஆச்சரியப்பட்டேன். அதுக்கு 2 சட்னி, சாம்பார். நாம் போன அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாம்பார் மட்டும் தான் இருந்துச்சு. ஒவ்வொரு நாளைக்கு சிக்கன் குழம்பு இருக்குமா, மட்டன் குழம்பு இருக்குமா. அப்படியே எங்கள் அப்பா பாருங்கள் 5 ரூபாய்க்கு எத்தச்சோடு தோசை. சரி நாமளும் தோசைக்கு 2 சட்னி கொடுக்குறாங்க. 5 ரூபாய்க்கு தோசைக்கு அதுக்கு 2 சட்னி சாம்பாரோட. இதனுடைய டேஸ்ட் பார்த்திங்கன்னா உண்மையாலும் சொல்கிறேன் அவ்வளோ அருமையாக இருக்குது. வர்றீங்களாம் இந்த தோசை கொடுங்கன்னா தான் வாங்கி சாப்பிட்றாங்க. முட்டை தோசையும் ஒன்று வாங்கினாங்க. முட்டை தோசை 20 ரூபாயும் ஆனியனோடைய டேஸ்ட் இப்படி வேறு லெவலுங்க, அல்டிமேட்டுங்க. மறக்காமல் இந்த கடையை விசிட் பண்ணி பாருங்கள். கம்மி பட்ஜெட்டில் சாப்பிட்றீங்களா இந்த கடைக்கு போகலாம். வேறு லெவலுங்க, சூப்பராக இருக்குதுங்க எல்லாமே. பாருங்கள் 4 இட்லி வாங்கினேன். அதுக்கு கார சட்னி, தேங்காய் சட்னி. ஆனால் இட்லியே பாருங்கள் எத்தச்சோடு இட்லி. ஒரு இட்லி 5 ரூபா. அடையாடாடாடாடா. நம்மளும் கார சட்னியும் சாம்பாரும் எடுத்து சாப்பிட்டா வாயில் வச்சு சாப்பிடும்போது இதனுடைய டேஸ்ட் பார்த்திங்கன்னா உண்மையாலும் அவ்வளோ அருமையாகுது. வேறு லெவலுங்க.